பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர், நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஒரே கலக்கமா இருக்கிறது என்று ஒரு அங்கலாய்ப்போடு இந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா இப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட பேச போகுது. 104 சங்கீதம் வாசிக்கலாமா? 104 சங்கீதம் 27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எவைகள் காத்திருக்கும்? தேவன் உண்டாக்கின சமுத்திரத்தில் ஏராளமான திமிங்களும் மீன்கள் உயிரினங்கள் இருக்கிறதா. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அவைகள் எல்லாம் ஏற்ற வேளையிலே எங்களை உண்டாக்கினவர் ஆகாரத்தை தருவார் என்று சொல்லி அவைகள் அவரை நோக்கி காத்திருக்குமா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய நிறைய கேள்விகளுக்கு ஆவியானவர் பதிலை கொடுத்தார். ஊழியத்தில் ஒரு பெரிய தேவையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல் அநேக கலக்கத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட பேசினதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்கள் வாழ்க்கையில கூட நிறைய தேவைகள் இருக்குது இல்லையா? தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு உயிரினங்களும் அதனுடைய தேவைகளுக்காய் அவரை நோக்கி காத்திருக்குதாம். ஆனா அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய நாசி சுவாசம் ஊதப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்கிற உரிமையை கொடுத்த நீங்களும் நானும் யாரை நோக்கி காத்திருக்கிறோம்? ஏற்ற வேளையிலே அவர் ஆகாரம் தருவார் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அவைகள் அவரை நோக்கி காத்திருக்கிறது. 5 விலங்குன்னு சொல்றோம், ஆனால் அவைகளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பார்க்கும் பொழுது நம் நம்பிக்கை ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நிறைய தேவை இருக்குல்ல, நிறைய காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிறீங்கல்ல. ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். காத்திருங்க, காத்திருங்க. அந்த பறவைகளை காட்டிலும் விலங்குகளை காட்டிலும் நீர்வாய் ஜந்துக்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். மறந்து போகாதீங்க. தேவன் குறித்த நேரத்துக்கு முன்னும் சரி பின்னும் சரி நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு தேவையானவர்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக தேவைகளோடு ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. நிச்சயமா எனக்கு ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்க. நிச்சயமா எனக்கேற்ற வேளையில எனக்குரியது என் ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்க. நிச்சயமாய் ஏற்ற வேளையில கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு உரியதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனக்குரியதை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு கூட அந்த நம்பிக்கையில நிற்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே ஆவியானவர் கொடுத்தார். உங்க கூட இந்த வசனம் பேசுச்சுன்னா ஏற்ற வேளையிலே கர்த்தர் தருகிறவரை காத்திருங்கள். நிச்சயமாய் அவர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்ற வேளையிலே காத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை கொடுத்து, அடியேனுக்குரிய நன்மைகளை கொடுத்து, உதவிகளை கொடுத்து, ஒத்தாசைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.